வணக்கம். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபை முன் மேலாடையின்றி பெண் ஆர்வலர்கள் போராட்டம். சுவிஸ் ஏடிஎம் தாக்குதல்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்கள் கைது. சுவிட்சர்லாந்தில் தலைமை ஆசிரியரை தாக்கிய மாணவன் கைது. ஜெனீவா ரயில் போக்குவரத்துக்கான 25 ஆண்டு கால பாரிய திட்டம் முன்னெடுப்பு. சுவிஸில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ளவும் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக்கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம். VTS Finance. தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார், அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர். தொலைபேசி 078 920 58 58. தொடர்பென விரிவான செய்திகள். சென்ட் காலனில் நேற்று டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை மாலை ஒரு அசாதாரண போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது. ஒரு ஓட்டுநர் தன்னுடைய வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்து நகரத்தின் வெளியேறும் பாதையை நோக்கி ஒரு கான்கிரீட் வேலி மீது மோதி அதன் மேல் தன்னுடைய காரை ஏற்றியுள்ளார். இந்த சம்பவம் சாஜன்டோபல் பாலத்தில் மாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. ஆரம்ப கண்டுபிடிப்புகளின்படி 24 வயதான ஓட்டுநர் தூக்க கலக்கம் காரணமாக கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. வாகனம் சாலையை விட்டு வெளியேறி கான்கிரீட் சுவருடன் மோதி அதன் மேல் ஏறி நின்றது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் கார் கணிசமாக சேதமடைந்ததால் இழுத்துச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. விபத்தின் போது வாகனத்தில் இருந்து திரவங்கள் கசிந்தமையினால் சென்ட் காலன் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வர வேண்டியிருந்தது. மேலும் ஆபத்தை தவிர்க்க சாலைகள் சுத்தம் செய்யப்பட்டது. விபத்து நடந்ததற்கான சரியான சூழ்நிலைகள் குறித்து சென்ட் காலன் கண்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சுவிஸ் புலம்பெயர் எதிர்ப்பு கட்சிக்கு சாதகமான ஆய்வு முடிவுகள் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் எதிர்ப்பு கட்சி ஒன்றிற்கு ஆதரவு பெருகி வருகிறது. கடந்த மாதம் நாட்டில் தேர்தல் நடந்திருக்குமானால் வலதுசாரி புலம்பெயர்தல் எதிர்ப்பு கட்சியான சுவிஸ் மக்கள் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் என்கின்றன அந்த ஆய்வு முடிவுகள். அந்த அளவிற்கு சுவிஸ் மக்கள் கட்சிக்கு மக்களிடையே ஆதரவு பெருகியுள்ளது. சுவிஸ் தேர்தல் ஆய்வமைப்பு ஒன்று சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கடந்த மாதம் நாட்டில் தேர்தல் நடந்திருக்குமானால் சுவிஸ் மக்கள் கட்சிக்கு 29.9% வாக்குகள் கிடைத்திருக்கும் என தெரிய வந்துள்ளது. 2023 ஆண்டை ஒப்பிடும் போது இது 2% அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா எதிர்கால ரயில் போக்குவரத்திற்கான பாரிய திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. ஜெனீவா மாகாணம் அதன் ரயில் போக்குவரத்து முறைமையை கணிசமாக மேம்படுத்தும் லட்சிய 25 ஆண்டு திட்டத்தை அறிவித்துள்ளது. ஜெனீவாவின் பிராந்திய ரயில் வலையமைப்பான லேமன் எக்ஸ்பிரஸின் நிலத்தடி விரிவாக்கம் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். பிரான்சின் செயின்ட் கேனிஸில் தொடங்கி ஜெனீவாவில் உள்ள கோர்னாவின் நிலையம் வழியாக பிரான்சிலும் செயின்ட் ஜூலியன் வரை செல்லும் ஒரு முழு நிலத்தடி ரயில் பாதையை இந்த திட்டம் வரையறை செய்கிறது. இந்த நிலத்தடி மெட்ரோ பாணி நெட்வொர்க்கில் நகரின் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் நிலையங்கள் இருக்கும். மேலும் விரைவான மற்றும் அடிக்கடி இணைப்புகளை வழங்கக்கூடிய ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ரயில்கள் இயக்கப்படும். ஜெனீவாவின் போக்குவரத்து மந்திரி இந்த திட்டம் குறித்து குறிப்பிடுகையில், ஜெனீவாவில் பணிபுரியும் நாளாந்தம் எல்லை தாண்டி வரும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கையாள புதிய ரயில் பாதை அவசியம் என்பதை வலியுறுத்தினார். உதாரணமாக பேஸ் தி கெக்ஸ் பகுதியிலிருந்து 1,23,000 பயணிகள் பொது போக்குவரத்தை நம்பியுள்ளனர். இது தற்போது தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை. எனவே முன்மொழியப்பட்ட திட்டத்திற்கு தோராயமாக 5 பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது இன்னும் திட்டமிடல் கட்டத்திலேயே இருக்கின்றது. மேலும் நிதியை அங்கீகரிப்பது குறித்து வாக்காளர் இறுதி கருத்தை கூறுவார்கள். குறிப்பிட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டால் 2045 ஆண்டு மற்றும் 2050 ஆண்டுகளுக்கு இடையே நிலத்தடி ரயில் பாதை திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். சிவா ஷிப் கார்கோ 16 வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சேவையை சுவிட்சர்லாந்தில் முதலில் ஆரம்பித்து இன்று 21,000 வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சேவையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். ரவி கோல்ட் ஜுவல்லரியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு பெருமதிமிக்க வாடிக்கையாளராக மாறுங்கள். புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும், செய்கூலி சேதாரமின்றி தாலி கொடி செய்து கொள்ளவும் இன்றே நாடுங்கள். ரவி கோல்ட் ஜுவல்லரி, ஜோசப் ஸ்ட்ராச 105 8005 ஜூரிச். சுவிஸில் தலைமை ஆசிரியரை தாக்கிய மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
வியாழனன்று ஜெனீவாவிற்கு அருகிலுள்ள பெட்டிட் லான்சியில் நடந்த எக்ஸலைட் திருவிழாவின் போது பள்ளி நிர்வாகத்தில் பல உறுப்பினர்களை ஒரு மாணவன் வன்முறையில் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதல் சம்பவம் பற்றி ஒரு சுற்றறிக்கை மின்னஞ்சலில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இயக்குனர் பெற்றோருக்கு தெரிவித்தார். பிற்பகல் 2:15 மணியளவில் நிறுவனத்தில் ஒரு மாணவன் பள்ளி நிர்வாகத்தின் பல உறுப்பினர்களை வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது அவர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதலை பொது கல்வி, பயிற்சி மற்றும் இளைஞர் அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. சம்பவத்திற்கு முன்னர் மாணவர் அறிவுறுத்தல்களை புறக்கணித்ததாகவும் பின்னர் விமர்சித்ததாகவும் அது குறிப்பிட்டது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி இச்சம்பவத்தின் போது யாரும் காயமடையவில்லை. ஆனால் சம்பவம் தொடர்பில் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்களால் விஷயத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக பதிலளிக்க முடிந்ததாகவும் பள்ளி இயக்குனர் எழுதியது போல் காவல்துறை தலையிடுவதற்கு முன்பு சம்பவம் கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரை நீடித்ததாகவும் குறிப்பிட்டார். சம்பவத்தை நேரில் பார்த்த மாணவரின் தந்தை ஒருவர் தன்னுடைய மகனின் கூற்றை விவரித்தார். 14 வயது சிறுவன் அதிபரை வாய்மொழியாக தாக்கி பலமுறை அடித்ததாகவும் தெரிவித்தார். நிலைமையை அமைதிப்படுத்த தலையிட்ட மற்றொரு ஊழியரும் இதேபோல் தாக்கப்பட்டதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்தார். தந்தையின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் மாணவனை கைவிலங்கிட்டு அழைத்துச் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிஸ் ஏடிஎம் தாக்குதல்களுடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிக்கிழமை மாலை சுவிட்சர்லாந்தில் தொடர்ச்சியான ஏடிஎம் தாக்குதல்களை நிவர்த்தி செய்வதில் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக இந்த சம்பவம் விவரிக்கிறது. லுசர்ன் மாகாணத்தில் உள்ள நெடுஞ்சாலை சேவை மையத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பேர்ன் கண்டோனல் போலீஸ் மற்றும் பெடரல் ஆபீஸ் ஆஃப் போலீஸ் குறிப்பிட்டதன்படி கைது நடவடிக்கைகள் சுமார் 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளன. சந்தேக நபர்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் சமீபத்தில் ஏடிஎம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் என உறுதியாக நம்பப்படுகிறது. எவ்வாறாயினும் விசாரணைகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் அவர்கள் குற்றங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களை காவல்துறை வெளியிடவில்லை. இந்த கைது நடவடிக்கைகள் சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தலைமையிலான பரந்த குற்றவியல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும். இந்த அலுவலகம் பொதுவாக ஏடிஎம் தாக்குதல்களில் ஏற்படுவது போல வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படும் வழக்குகளை கையாளுகிறது. அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் தற்போது நாடு முழுவதும் இதேபோன்ற 100 வழக்குகளை கையாளுவதாக வெளிப்படுத்துகிறது. மேலும் வழக்குகளுக்கு இடையிலான சாத்தியமான தொடர்புகளையும் கண்டறிய புலனாய்வாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். லுசர்னில் கைது செய்யப்பட்டவர்களுடன் கூடுதலாக பேர்ன் மண்டலத்தில் உள்ள இன்டர்லாகனில் ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கை ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது. இதில் பல வீட்டு சோதனைகளும் அடங்கும். ஏடிஎம்களை குறிவைக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களை ஒடுக்குவதில் சுவிட்சர்லாந்தின் உறுதிப்பாட்டை இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் நிரூபிக்கின்றன. அதிகாரிகள் கூடுதல் ஆதாரங்களை திரட்டுவதால் விசாரணைகள் பற்றிய மேலும் பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகள் சபை கட்டடத்தின் முன்னர் மேலாடையின்றிய பெண்கள் போராட்டம் நடாத்தியமை அந்நகரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவை விலக்க கோரி பெண் ஆர்வலர்கள் சிலர் வியாழனன்று ஜெனீவாவில் உக்ரேனிய பெண்ணிய எதிர்ப்பு அமைப்பான ஃபேமன் என்ற அமைப்பினர் பரபரப்பு சம்பவம் ஒன்றிலே ஈடுபட்டுள்ளனர். உக்ரேனிய இயக்கத்தைச் சேர்ந்த 2 செயற்பாட்டாளர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் UNO கட்டடத்தின் முன் மேலாடையின்றி உக்ரேனிய கொடியை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடைந்த நாட்காலி எனப்படும் நன்கு அறியப்பட்ட அடையாளத்தை அவர்கள் சேதப்படுத்த முயன்றனர். பிரமாண்டமான முக்கால் மர கதிரையின் கால்களை அறுத்த பெண்கள் ரஷ்யாவை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலக்கி விடுங்கள் போன்ற கோஷங்களை எழுப்பினர். போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் 4 பேர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளதாக ஜெனீவா போலீஸ் பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். அதிர்ஷ்டவசமாக உடைந்த நாட்காலி சின்னம் அளிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட பெண் இயக்கம் 2008 உக்ரேனிய தலைநகர் கியோவில் நிறுவப்பட்டது. அதன் பின்னர் கண்ணை கவரும் மற்றும் ஆத்திரமூட்டும் போராட்டங்களுக்கு பெயர் பெற்ற ஒரு இயக்கமாக இது இருந்து வருகிறது. அவர்களின் நடவடிக்கைகள் பெரும்பாலும் பாலியல் சுற்றுலா, ஓரினச் சேர்க்கை மற்றும் மத நிறுவனங்கள் போன்ற பிரச்சனைகளை குறிவைக்கின்றன. இந்நிலையில் ஆர்வலர்கள் அரசியல் அறிக்கை ஒன்றை வெளியிட விரும்பினார்கள். இதன் அடிப்படையில் உக்ரைனில் நடந்து வரும் போர் காரணமாக ரஷ்யாவை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து விலக்கி விடுங்கள் என்ற கோஷத்துடன் மேற்படி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சம்பவம் பொதுமக்களிடையே விமர்சனத்தினையும் ஆதரவையும் ஏற்படுத்தியுள்ளது. கலைப்படைப்பான ஒற்றைக்கால் உடைந்த நிலையில் காணப்படும் மரக்கதிரை சின்னமானது பொதுமக்கள் மீது கன்னிவடிகளின் பேரழிவு விளைவுகளை குறிப்பதோடு ஜெனீவாவில் நன்கு அறியப்பட்ட அடையாளம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.